வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மணி வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மணி வச்சு தைக்கும்போது நீங்கள் வந்து நூல் வந்து ரெட்டை நூலாக போடாமல் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து மொத்தமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நூல் போட்டிருக்கிறேன். இந்த சைடு 2 இந்த சைடு 2 இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி 4 நூல் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த நூல் வந்து நாளாக கஸ்டமர் வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு தைக்கும்போது ஒரு சிங்கிள் நூல் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிரும், நூல் வந்து கட் ஆகிடும். அந்த மணி தைச்சது எல்லாமே வந்து பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இது வந்து பர்சனலாக வந்த கம்ப்ளைண்ட், அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பீட்ஸ் கோக்குறப்ப இது வந்து நமக்கு திரும்பாமல் கரெக்டாக அப்படியே உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நம்ம போட்டு இவ்வளோ கேப் விட்டு தான் அடுத்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து போடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பீட்ஸ் வந்து எங்கேயுமே நகராமல் டைட்டாக அதே இடத்துல வந்து உட்காரும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம